Daily. Taste the Daily. சென்னை அண்ணா சாலை தபால் நிலையம் அருகே 13 தொழிற்சங்கங்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CITU தலைவர் சவுந்தரராஜன், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு 12 லட்சம் கோடி ரூபாயை அதானிக்கும் அம்பானிக்கும் செலவழித்துள்ளதாக சாடினார். கடந்த 10 ஆண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் செலவு செய்திருக்கிறது. அவர் கொடுத்திருக்க. ஆகவே இது போன்ற இந்த கோரிக்கைகளுக்காக நடைபெறுகிற இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்கள் விடுக்கிற எச்சரிக்கை. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் ஆட்டோ, பேருந்து ஓட்டுநர்கள், மின் ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற நிலையில் போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி செல்ல முயன்றனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படவே குண்டுகட்டாக கைது செய்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது இரு புறங்களிலும் பேரிகார்டுகள் அமைத்து தடுத்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய அரசை கண்டித்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுக்க முற்பட்டு அவர்களை போலீசார் கைது செய்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்கங்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். மத்திய அரசை கண்டித்து தேனியில் பேரணியாக சென்ற தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் இணைந்து ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பேரணியால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் திரளான நிர்வாகிகள் பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற நிலையில் அவர்களை கைது செய்ய பேருந்துகள் இல்லாமல் போலீசார் திணறினர். நாமக்கல் மாவட்டத்தில் 1559 மையங்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் விடுமுறை அளித்துவிட்டு இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு தழுவிய போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட்ட நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் மத்திய அரசை கண்டித்து தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற CITU தொழிற்சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியே கலைபரமாக காட்சியளித்தது.